ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் சண்டை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வந்துருச்சு செம்ம சண்டை. ஏன் சண்டைன்னா, இங்கே வந்துட்டு சூப்பர் டிலக்ஸில் இருக்கவங்க உள்ளே வரவங்களை எப்படி வேலை வாங்கலாம், யார் யார் என்னென்ன வேலை வாங்கலாம், எப்படிலாம் வேலை வாங்கலாம் அப்படின்ற விஷயங்கள் சுபிக்ஷா ஒரு பக்கம் சொல்கிறாங்க, எஃப்ஜே சபரி எல்லாருமே சொல்கிறாங்க. வினோத் சைலண்ட்டாக கவனிச்சிட்ருக்கார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜேக்கும் திடீர்னு திவாகருக்கும் முட்டிக்குது. வினோத் எதையுமே பேசலை. ஆனால் ஒரு வார்த்தை விட்டார். அவர் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அப்படி தானே அப்படின்னாரு. இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் திருச்சி பேசாதீங்கன்னு சபரி டப்புன்னு ஆஃப் பண்ணாப்புல. வேறு வழியே இல்லை. ஏன்னா நேற்று வேறு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. விஜய் சேதுபதி வேறு வந்து சொல்லிட்டாரு. அதனால் சைலண்ட்டாகவே இருக்கார். நல்ல விஷயம். சரிங்களா? இப்போ என்ன ஏன் சண்டை ஆச்சுன்னா, எஃப்ஜே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம திவாகர்கிட்ட வந்து, அண்ணே நீங்கள் வந்து நடிப்பு இதெல்லாம் ஓகே, நான் ஒரு வேலை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறீங்க, பார்த்தா அதை பண்ணாதீங்க, வேலையில் நடிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவர் வந்து டென்ஷன் வர்றாரு. என்னையை நடிக்க வைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரூல்ஸே கிடையாதுப்பா. என்னை வந்துட்டு நான் ஒரு நல்ல நடிப்பு திறமையாக இருக்கிறனால இங்கே வந்திருக்கேன், உள்ளே போய் உங்களோட ஸ்கில்ஸ்லாம் காமிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னையை நடிக்கக்கூடாது சொல்கிறதுக்குலாம் உனக்கு உரிமை கிடையாதுன்ட்டார் இவர். என்ன உங்களை நடிக்க வேணான்னு சொல்லலைண்ணே, நான் ஒரு வேலையை கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணி டப்புன்னு கூப்பிட்டு போய் கேமரா முன்னாடி இதை நடிங்கன்றீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. அது நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்றாரு. உடனே வந்து சபரி வந்து, இல்லை நான் எதுக்காக சொல்கிறான்னா, ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்டே இருக்காமல் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் கூப்பிட்டு பண்ணுறீங்களா அப்படின்ட்டு டக்குன்னு இந்த சபரி இதுக்கு தான் இந்த எஃப்ஜேக்கு இந்த சொம்பு தூக்குறதை எப்போ நிறுத்த போகிறாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நான் அப்படி கூப்பிடலப்பா, யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. திரும்பவும் வந்துட்டு ரெண்டு பேருக்கு திரும்ப மோதுது. அப்போ எஃப்ஜே வந்து, அண்ணன் நான் உங்களை சொல்லலை, நான் இங்கேப்பா நான் சொல்கிறேன், நீ என்னை வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாத அது பண்ணான்னு சொல்கிறல, நீ மட்டும் வந்துட்டு ஒழுங்கா, நீ மட்டும் அன்றைக்கி வந்துட்டு உன் பர்சனல் தேவைக்காவது வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா, சாப்பாடு எடுத்துகிட்டு சொன்ன, அதெல்லாம் கரெக்டா அப்படின்றாரு. இவர் மூஞ்சி மாறுது. என்னடா மனுஷன் நம்மளை இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னை வந்து நடிக்க வேணான்னு சொல்கிறிய, உன்னோட வந்து ரேப் பாடாத அப்படி சொன்னால் நீ நிறுத்துவியா, என்னைய மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷன் பொங்கி எழுறாரு. எல்லாருக்கும் பகவானாவது வெளியில் இருக்கவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்பா உள்ள ஒரு சண்டை வருதுடா சம்படா அப்படின்னு. தலை வந்துட்டு ஓடிட்டார் உள்ள. என்ன ஏதோ பிரச்சனை இல்லை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் எஃப்ஜேவை கலாய்க்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா எஃப்ஜேவோட ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. அதில் இந்த மாதிரி நம்ம ஆள் வந்துட்டு நம்ம ஆள் பேச, அதாவது எஃப்ஜே சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா எஃப்ஜே வந்துட்டு ஒருத்தரை இரிட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு வேலையை பண்ணும்போது இவர் கூப்பிட்டு வந்துட்டு அங்கே நடிக்க சொல்லும்போது இவர் காண்டாவதில்லை, அதை சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்துட்டு என்ன நினச்சிட்டாருன்னா, என்னை வந்து நீ தடுக்கிற, அதெல்லாம் தடுக்க முடியாது, அப்போ நான் உன்னை தடுக்குவேன்ற மாதிரி இதுவாகிடுச்சு. பெரிய பிரச்சனை, செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.